ஆத்ம திருப்தி, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சங்கீதம் 19:7 சொல்லியிருக்க மாதிரி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுன்ற மாதிரி. அப்படிப்பட்ட உயிர்ப்பித்த ஆத்துமாவை, அதாவது மறுபடி பிறந்த அனுபவத்திற்கு பின் பரிசுத்த ஆவியின் துணையுடன் நம்மை உணர்த்தி உணர்த்தி நடத்தும் வேளையில் நம் உணர்த்துதலின் தூண்டுதலினால் தைரியத்துடன் கொஞ்சமும் பயம் இல்லாமல் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதில் சிறிதும் கவனம் செலுத்தாமல் உள்ளத்தின் விருப்பத்தின்படி நம் செயல்கள் மாறும் நிலை அப்படின்னு சொல்லலாம். பிலிப்பியர் 2:13 சொல்லியிருக்க மாதிரி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறான்றதற்கு இணங்க நம் செயல்களும் பேச்சும் நடவடிக்கையும் நம் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறதா, சந்தோஷிப்பிக்கிறதா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு பாடகரை அழைத்து பாட சொல்வார். அந்த பாடகர் பாடும்போது ராஜா மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன மகிழ்ச்சியாய் இருப்பார். அந்த பாடகருக்கு ராஜா நிறைய பரிசுகளையும் கொடுப்பார். ஒரு நாள் ராஜா அந்த பாடகரை கூப்பிட்டு, நீங்க தான் உலகத்திலே மிகச்சிறந்த பாடகர்னு புகழ்ந்து தள்ளினார். உடனே பாடகர், மன்னிக்கணும் ராஜா, என் குரு தான் தலை சிறந்த பாடகர்னு சொல்ல, ராஜா உடனே அந்த குருவை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே பாடகர், ராஜா மன்னிக்கணும், என் குரு யார் கூப்பிட்டாலும் வரமாட்டார். அவர் கடவுளுக்காக மட்டுமே பாடுபவர். கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிபவர். பணத்திற்காக, அதிகாரத்திற்காக கீழ்ப்படியாதவர். என்ன மாதிரி பரிசுக்காக பாடாதவர் அப்படின்னு சொல்ல ராஜாக்கு கோபம் வந்தது. உடனே ராஜா, நம்ம 2 பேரும் குருவின் வீட்டுக்கு செல்லலாம்னு சென்றாங்க. அப்போ குரு பாடல. அவங்க காத்திருந்தாங்க, ஒளிந்திருந்தாங்க. 12 மணி ஆனது. குரு பாடத் தொடங்கினார். ராஜா மெய்சிலிர்த்து போனார். ராஜா தொடர்ந்தார். நீ சொன்ன மாதிரியே உன் குரு மிகச்சிறந்த பாடகர். ஏன் அவர மாதிரி உன்னால பாட முடியாது அப்படின்னு கேட்க, பாடகர் தொடர்ந்தார். அவர் அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர், கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர். ஆத்மார்த்தமாக தாம் நேசிக்கிற தெய்வத்திற்காக பாடும் பாடல் அது. எதையும் எதிர்பார்த்து பாடும் பாடல் அல்ல. தன்னையும் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை மகிழ்விக்க பாடும் பாடல் அது. என்னை மாதிரி மத்தவங்கள மகிழ்விக்க பாடும் பாடல் அது. நிறைய வித்தியாசம் இருக்கு ராஜான்னு பாடகர் சொல்லி முடித்தார். ஆத்மாவை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது 3 யோவான் 1:2 இருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு இருக்கு. எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் அப்படின்னு இருக்கு. நம்ம பார்க்க போகும் நபர் தாவீது. சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்னு சொன்ன தாவீதின் அனுபவத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தாவீது ஆரம்பத்துல தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்தான், சொஸ்தமானான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே தாவீது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடுவதை, ஆத்மார்த்தமாக விரும்பி செய்த காரியத்தை சவுலின் மகளே தவறாக பேசும்போது தாவீது அதை மனதில் வாங்கிக் கொள்ளாமல் சொன்ன பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது 2 சாமுவேல் 6:14 இருக்கு. தாவீது சணல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு. 16வது அதிகாரத்துல சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பல கனி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணியதை கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது மிகுந்த தைரியத்துடன் எல்லாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிட்டு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன்னு சொல்ற காரியம் மெய்சில இருக்குது இல்லையா? எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த கதையில இருந்து, அதில் சொல்லப்பட்ட பாடகரின் சம்பவத்திலிருந்து நாமும் பல வேளைகளில் மற்றவர்களை திருப்திப்படுத்த, மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரம் பெற நாம் செய்யும் காரியம் பயம் சார்ந்து இருக்கும்போது அது முழுமை பெற வாய்ப்பில்லை அப்படின்றது புரியுது. நாமும் தடைகளை தாண்டி நம் ஆத்ம திருப்திக்காக, நம் மகிழ்ச்சிக்காக செய்யும் காரியம் ஆத்ம திருப்தி தருவதுடன் அது முழுமையும் அடைகிறது அப்படின்றது புரியுது. நம் உணர்வுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதும் புரியுது. நம் ஆத்மார்த்தமாக செய்யும் காரியத்திற்கு முதல் ரசிகனாக, ரசிகையாக நாமே இருக்கணும் தாவீது மாதிரி அப்படின்றது புரியுது. அது மட்டுமா, நாம் நம் ஆத்ம திருப்திக்காக, ஆத்தும நல்வாழ்விற்கு நாம் தான் பொறுப்பாளி, மற்றவர்கள் அல்ல என்பதும், அதனால் நம் ஆத்துமாவை பாதுகாப்பதும் நம் கடமை அப்படின்றது விளங்குது.
அதனால நம் ஆத்துமா, நம் உள் உணர்வு, நம் இருதயம் எதை வாஞ்சிக்கிறதோ, அதை மனப்பூர்வமாக நம்ம செய்றோமா? கர்த்தரை திருப்திப்படுத்த தாவீது ஆடியது போல, தெய்வத்தை மட்டுமே திருப்திப்படுத்த குரு பாடியது போல, நாம் நம் ஆத்தும திருப்திக்காக என்ன செய்றோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் எ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.